வணக்கம் நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு ஊழியரோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி தோல்வியை ஜெயமாக மாற்றினார், துன்பத்தை இன்பமாக மாற்றினார், அவரையும் அவர் குடும்பத்தையும் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், பிறருக்கு ஆசீர்வாதமாக எப்படி வைத்திருக்கிறார் என்பதை அவர் சொல்ல நாம் கேட்டோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரு, உங்க குடும்ப பின்னணி, எந்த வருஷம் பிறந்தீங்க, எங்க பிறந்தீங்க, எப்படி உங்களுடைய இளமை காலம் இருந்தது, உங்களுடைய குடும்பத்தினுடைய வழிபாட்டு முறை என்ன, எல்லாம் சொல்லுங்க பாஸ்டர். என் பேர் வந்து ராஜ்குமார். நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அப்படிங்கிற இடத்துல நான் 1983ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். எனக்கு வந்து ஒரு சகோதரன், ஒரு சகோதரி. நாங்கள் பாரம்பரியமாக எங்களோட வழிபாட்டு முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு ரோமன் கேத்தலிக். ஸோ நாங்கள் அப்படி தான் வந்து எங்களுடைய வழிபாட்டு முறை இருந்தது. ஸோ அதில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். எப்படின்னு சொல்லணும்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில், அதாவது புதிய வாசகம், 2ஆம் வாசகம்னு வாசிப்பாங்க. நான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எங்களுடைய சர்ச்சில் நான் தான் அந்த புதிய வாசகம், அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் தான் ரெகுலராகவே வாசிப்பேன். ஏன்னா மற்றவங்க யாரும் அதில் வந்து ஒரு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு ரெகுலராக நான் வாசிட்டு இருப்பேன். அந்த ஃபாதரோட சேர்ந்து அந்த பசங்களாம் வேலை செய்வாங்க. ஸோ அதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூபம் எடுக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நற்கரணை இருக்கிறது, இதில் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப ஒரு 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 எனக்கு என்னமோ அந்த ஒரு ஊந்துதல் அப்பையிலேருந்தே இருக்கும். நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊந்துதல், ஒரு பக்தி இருந்துச்சு. ஒரு பக்தி இருந்துச்சு. ஏன்னா அதனால வந்து நான் ரொம்ப அந்த மார்க்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். சொல்லப்போனால் நான் வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அப்பா வந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி அப்படிங்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டரு. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடந்தே போவோம். அப்பா 120 கிலோமீட்டர் வந்து அது ஊரில் நிறைய பேர் இப்பயும் அது ரெகுலராக அது ஒரு பார்த்துருக்கேன் ரோட்ல. ஸோ 120 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, நான் 6th படிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த 120 கிலோமீட்டர் நடந்து போவேன் அப்பாவோட. திருப்பியும் வரப்போ நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ பஸ்ஸில் வருவோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வேளாங்கண்ணி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கெபினாக இருக்கும். அதாவது புதிய ஆலயத்துக்கும் பழைய ஆலயத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிகால் போட்டே நான் நடப்பேன். அப்பா, அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு வந்து பார்த்தீங்கன்னா முட்டிகால் போட்டு நடப்பேன். பயங்கர வைராக்கியம் இல்ல? ஒரு பயங்கர ஒரு வைராக்கியம், ஒரு மேல இருந்த ஒரு வைராக்கியம். முட்டி போட்டு இங்கே அங்கே போக முடியுமா? முட்டி போட முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி இடம் போறப்பெல்லாம் ஒரு முட்டி வந்து ஒரு வலி எடுக்கும், ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அப்ப என்னன்னா எனக்கு ஒரு நம்ம அந்த ஒரு டாஸ்க் நம்ம எடுத்துட்டோம், இதை நம்ம கண்டிப்பா இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அது வரைக்கும் நான் நடந்து போவோம். ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்துல வந்து நடத்துனராக இருந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக கிடைக்குமே ஒழிய மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் அதிகமாக நம்ம எதிர்பார்த்து நம்ம கேட்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தோம். இனிஷியலாக நாங்கள் இருந்தப்போ ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தோம். நான், தம்பி, தங்கச்சி எல்லாமே. அப்பா ஏதாச்சும் ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்தா கூட எங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். அதை நம்ம வாங்கி சாப்பிட்டு யார் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்றது, யாருக்கு நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை வரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை எங்கள் இதில் இருந்துச்சு. சைக்கிள் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட. ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக சைக்கிள் கேட்டிருக்கேன். அது கூட எங்கள் அப்பாவால் அது வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக நானாக சேர்த்து வச்சு காசு கொடுப்பேன் எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11th அந்த மாதிரி வந்தப்போ தான் எனக்கு சைக்கிளே எனக்கு வீட்டில் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம். ஈவன் வேளாங்கண்ணிக்கு நாங்கள் போகிறப்பெல்லாம் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா,
நீங்க ஏதாச்சும் ஒரு டாய் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ரூ. 40 ரூ. 50 இருக்கும் அந்த டாய். ம். நீங்க ஒரு டாய் தான் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நாங்க வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட அந்த அந்த கடற்கரை சாலையில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். அந்த வேளாங்கண்ணி கடற்கரை சாலையில. அதில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க செலக்ட் பண்றதுக்காக எங்களுக்குள்ள பயங்கரமா ஒரு இது வரும். கிட்டத்தட்ட ஒரு 10, 15 கடை பார்ப்போம். அந்த ஒரு பொருள் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடக்க கிடைக்குது பார்த்தீங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொருள வாங்குறதுக்கு எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். எந்த பொருள வாங்க போறோம்? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் தான் வாங்க முடியும். ஆமா. அதனால அந்த ஒரு இதனால எப்படா அத வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ஒரு வைராக்கியமா நாங்க செலக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட என் தம்பியும், தங்கச்சியும் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஆனா நான் 3வது நாள் வரைக்கும் நான் தேடிட்டு இருப்பேன். நான் என்ன பொருள் வாங்க போறேன்? இத்தனைக்கும் அந்த பொருளோட வேல்யூ வந்து ஒரு ரூ. 50 ஒரு ரூ. 60 தான் இருக்கும். நான் அது மாரி தேடிட்டு இருந்தோம். அது மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில தான் நான் பிறந்தேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சி மார்க்கத்தில வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமா வளர்க்கப்பட்டோம். ஈவன் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அந்த கெட்ட பழக்கம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் அத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ஆனா எங்களுக்குள்ள அப்பா, அம்மா கஷ்டப்படுறனால எங்களுக்குள்ள ஒரு 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 இது இருந்துச்சு. நம்ம எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருந்துச்சு. அதனால சின்ன வயசுலேருந்து மத்த பசங்க ஒரு மாரி அந்த தவறான வழிகள் இருந்தா கூட, நான் வந்து நானும் எங்களோட குடும்பத்தில இருக்கவங்களோ தவறான வழியில போறதுக்கான வாய்ப்ப வந்து அந்த வயசுலேருந்து கடவுள் வந்து எங்களுக்கு குடுக்கல. அதனால அந்த வயசுலேருந்து ரொம்ப பக்தி வைராக்கியமா கடவுளுக்கு இருந்தோம். சொல்லப்போனா எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அந்த அந்த பையன் பாரு எவ்வளோ தூரம் பக்தி வைராக்கியமா இருக்கிறான் பாரு, அப்படின்னு கூட மத்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில ஸோ இதான் என்னுடைய அந்த காலம். ஸோ ரட்சிப்பு அப்படின்னு வரப்போ வந்து எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து நெறையா ஆம்பிஷன்ஸ் லைஃப்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து, எப்பயுமே சில குடும்பங்கள் மேல ஒரு சாபம் வந்து ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ எங்க தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா, இந்து மத வழிபாடு நெறையா பண்ணுனாங்க. எங்க பாட்டி வந்து அவங்க கிறிஸ்டின் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்க அந்த ரோமன் கேத்தலிக் வந்தோம். அ அந்த சில குடும்பத்தினுடைய சாபங்கள் வந்து என்னுடைய குடும்பத்தில நெறைய ஆப்பரேட் ஆனுச்சு நான் பார்க்க முடியுது. ஏன்னா எங்க அப்பாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி இல்ல. எங்க அப்பாவோட கூட பொறந்த தம்பிகள் ஒரு 4 பேரு. அவங்க சித்தப்பாவோட லைஃப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி இல்ல. எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு தோல்வி. அந்த உலகத்தில வந்து மேல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஊர்ல நாங்க இருந்தா கூட அந்த ஊர்ல ஒரு மதிப்பு, மரியாதை எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு சாபம் வந்து எங்க குடும்பத்து மேல ஆப்பரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அவரு நல்ல வாத்தியார். எங்க தாத்தா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வாத்தியாரா இருந்தாரு. எங்க பாட்டி கவர்மெண்ட் வாத்தியாரா இருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களாங்க எங்க அப்பா முதற்கொண்டு எங்க சித்தப்பா, அம்மா யாருமே யாரோட லைஃப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெற்றியே இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த காரியங்கள்லாம் நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப யோசிக்க வச்சது. அம் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அப்ப நான் வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம ஸ்கூல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். எப்படியாச்சும் நம்ம இதில வந்து டாப்ல வரணும்னு நினைக்கிறப்ப நெறைய ஒரு தடைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு இருந்துச்சு. 9த் படிச்சுட்டு இருந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில தவறான காரியங்களுக்கு வந்து உட்படும்படியான ஒரு சூழ்நிலை வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு. மோசமான பழக்கம் இல்லன்னா கூட, அது சில தவறான காரியங்களுக்கு நேரா நான் நடத்தப்பட்டேன். அப்படி நடத்தப்படுறப்ப, எனக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த சூழ்நிலையில வந்து நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இல்ல. இப்போ வந்து நம்ம அந்த மாரி நம்ம பாவம் நம்ம செய்யக்கூடாது. நீங்க இயல்பா பண்ண முடியல. இயல்பா அது பண்ண முடியாது. ஏன்னா, நான் ஈவன் தோ அந்த அந்த ரோமன் கேத்தலிக்ல இருந்தா கூட, எனக்கு அந்த சில தவறுகள வந்து என்னால இயல்பா அத என்னால பண்ண முடியல. சங்கீதம் 4ல போடப்பட்டிருக்கு. 4:3ல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்னுடைய ரட்சிப்பின் அனுபவங்கள குறிச்சு நான் சொல்லப் போறேன். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ஒரு ட்ரங்கடுன்னு சொல்லலாம். ஒரு குடிப்பழக்கத்துல வந்து அவரு மாட்டிட்டு இருந்தாரு. ரொம்ப வந்து வீட்ல அதனால நெறைய பிரச்சனைகள் வரும். எங்கேயாச்சும் ரொம்ப ஒரு சீரியஸா இல்லன்னா கூட சில நேரத்துல குடிச்சுட்டு எங்க அப்பா அங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு அது பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள விட்டு கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அப்பா எங்க இருக்காங்க? போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும். அப்புறம் இன்னொரு காரியம் என்னைய ரொம்ப அழுத்துற காரியம் என்னன்னா, அப்பா வந்து கண்டக்டரா இருந்தனால ரெகுலரா வந்து போயிட்டு திருச்சி டு சென்னை அந்த மாரி போயிட்டு வருவாங்க. சில காரியங்கள்லாம் கேள்விப்படுவோம். அப்பாவோட வேலை செஞ்ச கண்டக்டர்ஸ்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறப்ப, அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒரு உள்ள அழுத்திக்கிட்டே இருக்கும். அதே எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தங்கியிருந்த ஒரு கண்டக்டர் வந்து ஒண்ணும் இல்ல அந்த டயர் வந்து அந்த ரோட்ல வந்து செக் பண்றதுக்காக நின்னுட்டு இருந்திருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு அப்பா போறாரு அப்படின்னா திருப்பியும் எப்போ வருவாரு? அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு பயம் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்.
காரணம் நம்ம என்னன்னா பாக்குறோம், டிரைவர்ஸ் எல்லாம் பாக்குறோம், ஆஹ் யாரோ ஒரு டிரைவர்னு இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துக்கு வந்து உம் இன்னைக்கு அப்பா டிரைவ் பண்ணிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பயம் இருந்துட்டே தான் பயம் இருக்கும். ஆஹ் சில நேரம் நம்ம எல்லாமே வந்து நமக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய பேர் நிறைய தியாகங்கள் பண்றாங்க. ஆமா தங்களுடைய லைஃப்பை வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆமா கரெக்ட். நீங்க சொன்னது 100% ரைட்டு. அது காரணம் என்னன்னா, முன்னாடி சென்னை டு திருச்சி ரோடு வந்து ஒன் வே ரோடு. ஒன் வே ரோடு. ஆமா அதனால ஆமா, நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அதிகம். அவங்க சைடு இன்னொன்னு எடுக்கிறதுனால சைடு வேற கவுந்துருமாமே, கொஞ்சம் இன்னொரு வண்டி வரும்போது இடம் ஆமா இல்லைன்னா கவுந்துரும். வண்டி டில்ட் ஆயிடும். ஆமா இன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸ் ரேட்ஸ் கம்மியா இருக்குன்னா அந்த 4-வே பைபாஸ் வந்திருக்கு. பைபாஸ் வந்து அந்த டைம்ல ஒன் வே தான். ஸோ அதனால வந்து நானே சில சமயம் அப்பா என்னை சென்னைக்கு கொண்டு வருவாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கும், அந்த டெரிஃபிக்கா இருக்கும் அந்த எங்க எக்ஸ்பீரியன்ஸ். 1 or 2 பிளேசஸ்ல கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகுங்கிற சூழ்நிலை நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சூழ்நிலை வந்து குடும்பத்துல இருந்துச்சு. ஸோ நான் சொன்னபடி சங்கீதத்துல சொன்னபடி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. எப்படி என்னோட ரட்சிப்பு, அப்பா வந்து சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஏஜி சர்ச்சில் ரோஷாலி அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க இப்போ கூட சென்னையில் அம்பத்தூர்ல ஊழியர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்பா வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க ஒரு 1 இயருக்கு. அதுல வந்து நான் அப்பா வந்து ஒரு மாற்றம் ஒரு 1 இயருக்குள்ள ஒரு ஃபுல்லாவே வந்து போதையை விட்டுட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி வந்து அவரால், நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அவர் கம்ப்ளீட்டா அதை விட்டுட்டாரே அப்படிங்கிறப்ப அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு சர்ச்சுக்கு போறப்ப இவ்வளவு தூரம் விட முடியுது. அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்காரு எங்க அப்பா. ரட்சிக்கப்பட்டவனால என்னென்னமோ பண்ண முடியும். அது ஆண்டவர் அந்த இயல்பா ஒருத்தர் கஷ்டப்பட்டு முட்டி மோதி செய்ய முடியாததெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி வந்த உடனே அது லேசா செய்ய முடியும். கண்டிப்பா அது நான் உண்மையா ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல அது அந்த ஒரு அவரோட லைஃப்ல நடந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்னால அப்ப அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படிதான் வந்து எனக்குள்ள ஒரு ஊந்துதல் வந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு அந்த சர்ச்சுக்கு போறனால இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு காரியம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் அரவிந்தன் சொல்லிட்டு. 6th கிட்டத்தட்ட 10th வரைக்கும் எங்களோட படிச்சான். எல்லா மந்த்லி எக்ஸாம்லயும் அவன் தான் டாப்பர் வரும். அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். ஈவன் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர், தமிழ் செகண்ட் பேப்பர்லாம் இருக்கும். அவன் சில சமயம் அந்த தமிழ் செகண்ட் பேப்பர் எழுதுனா கூட அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். எங்க கிளாஸ்ல இருக்க எவ்வளவோ பசங்க வந்து அவனை எப்படியாச்சும் பீட் பண்ணணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆனா அவனை பீட் பண்ணவே முடியாது. அப்ப என்னடா பின்னாடின்னு பாக்குறப்ப அவன் வந்து ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு என்னன்னா பிரேயர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ அந்த டெஸ்டிமனி வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்படிலாம் இருந்தப்பதான் வந்து அந்த 9th அந்த டைம் முடிகிறப்ப நான் யோசிச்சேன், அப்பாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டோட லைஃப்ல இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, நம்ம ஏன் அந்த சர்ச்சுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு யாரோ வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒரு 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 அதாவது காட் வந்து என்னோட பேசுறாரு. நீ வந்து இது மாதிரி அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா நீ என்ன எதிர்பார்க்கறியோ அந்த காரியம் உன் லைஃப்ல நடக்கும். ஏன்னா நீனும் ப்ரேயர் பண்ணிட்ட, இங்க இருந்து மாதாட்ட ப்ரேயர் பண்ணிட்ட, புனிதர்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிட்ட, எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணிட்ட, உன் லைஃப்ல நீ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அம்மா எனக்குள்ள யாரோ வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் சரி நம்ம சரி போவோம், அந்த சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த எங்க பக்கத்துல லால்குடி ஏஜி சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சேன். அதில் பாஸ்டர் ஒருத்தவங்க டிடி ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. இப்பயும் அவர் தான் அந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறாரு. ஸோ அங்கே நான் போனப்போ என்னமோ எனக்கு தெரிஞ்சு உள்ளே போனோன்னே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைச்சது. எல்லாம் ஒரு மாதிரி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலா இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் டிஃப்ரெண்டா ப்ரேயர் பண்றாங்க, இது மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. ஒரு மாதிரி அந்நிய பாஷை நம்பி ப்ரேயர் பண்றாங்க, அவங்க மேல ஒரு அபிஷேகம் மாதிரி ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு அப்பதான் வந்து ஒரு நல்லா என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த அனாயிட்டிங் என்னால் ஃபீல் பண்ண, அதாவது அந்த ஒரு இதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் நான் என்ன பிரயாசப்பட ஆரம்பிச்சேன்னா, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் எனக்கும் கிடைக்கணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் பேசுகிறாங்களே, ஏன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பிரயாசப்பட ஆரம்பித்தேன். இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து பைபிளில் போடப்பட்டிருக்கு ஒரு வசனம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு என்னன்னா வந்து யோவான் 3:5 பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னா அவங்க ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த காரியம் வந்து பாஸ்ட் அந்த மெசேஜில் சொல்கிறப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜலத்தினால ஞானஸ்தானம் வாங்கணும், அடுத்து வந்து பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த காரியம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம அப்போ வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஆனால் வந்து என்னுடைய ஃபேமிலி ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஈவன் தான் எங்கள் அப்பா போயிட்டு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஊரில் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ரோமன் கேத்தலிக் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாங்க.
அப்படி. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கரமான கட்டுப்பாடுகள் இருக்கும். ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து கலரை கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாயிண்ட். அது கலரை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா 100% கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா வந்து சில பேர் வந்து தேவனை அறிஞ்சு போனவங்களோட லைஃப் வந்து நல்லாவும் இல்லை. அதை வந்து ஒரு சாட்சியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரோட லைஃப் அங்க நல்லா இல்லை, அது வேற விஷயம். ஆனா தேவனை வந்து தெரிந்து கொண்டு போனவங்களோட லைஃப் வந்து சில பேரோட லைஃப்ல வந்து அவங்க மேபி அவங்க அறியாமையினால் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அவங்க அந்த ஃபுல் லைட்டுக்குள்ள வராதனால கொஞ்சம் பேடான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பார்த்து அதை கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி அங்க போனாவே நம்ம அவ்வளவுதான், நம்ம ஸ்பாயில் ஆயிடுவோம், நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அதாவது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து. ஈவன் நான் சர்ச்சுங்கிறத குறித்து பேசல, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே போனால் இது மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போனால் ஒரு ஸ்பிரிட் ஃபீல்டு சர்ச்சுக்கு போனால் இப்படிலாம் நடந்துருங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியம் வந்து அங்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஞானஸ்தானம் வரப்போ எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை சிறு வயதில் இருக்கும்போது நான் தெரிந்து கொண்டேன், நீ தைரியமாக போய் ஞானஸ்தானம் வாங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ அந்த 2000ஆவது வருஷத்தில், 2000 கிட்டத்தட்ட 2000 அந்த வருஷத்தில், அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் போய் ஏஜி சர்ச் திருச்சி சிட்டி ஏஜி சர்ச்சில் எங்கள் லால்குடியிலேருந்து எனக்கு அனுப்புகிறாங்க. ஒரு குரூப்பான பீப்புள். நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு பாஸ்டர் மூலமாக நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அன்றைக்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அப்போ கூட எனக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா கூட எனக்கு ஒரு வைராக்கியம், எனக்கு அந்த ஆவின் அபிஷேகம் அதிகமாக வேணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு அபிஷேகம் கிடைச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து அந்நிய பாஷை இமீடியட்டாக கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எல்லாமே ஒரு பிரயாசம் ஆக்சுவலாக. நான் வந்து அதுக்காக நான் பிரயாசப்பட ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா என்னுடைய மாம்சம் வந்து எனக்கு விரோதமாக வந்து எது செஞ்சாலும் நான் என் மாம்சம் வந்து என்ன சொன்னால் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவேன். அப்போ என்னென்னா வந்து ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாதனால நான் வந்து என்னென்னா வந்து என்னுடைய கிருபையின் அந்த இதுக்குள்ளே நான் போகலை, கிருபையின் அந்த வல்லமைக்குள்ளே நான் போகலை. அப்போ பரிசுத்த ஆவியானோட வல்லம் இன்னும் ஃபுல்லாக இறங்காதனால மாம்சம் எனக்குள்ள என்னன்னா நிறைய கண்டம்னேஷனை கொடுக்க ஆரம்பிச்சு. நீ வந்து இன்னொன்று ஆண்டவனை ஏற்றுக்கல, இன்னும் ஆண்டரோட பிள்ளையா நீ சரியா மாறல, நீ பேருக்கு தான் நீ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான கண்டம்னேஷன் தாட்ஸ் வந்து என் மைண்டுக்குள்ள, குற்ற மனசாட்சி இருந்துட்டே இருந்துட்டே அது வசனம் ஒரு அருமையா இருக்கும். குற்ற மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம், அந்த ரத்தத்தை பத்தி சொல்லும்போது குற்ற மனசாட்சி நீங்க ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருந்து நம்மை விடுதலையாக்கி, அந்த மாதிரி குற்ற மனசாட்சி நமக்கு தேவையில்லை, அவர் நமக்காக பலியானார். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்போ அது கிடைக்கல. ஏன்னா எனக்கு அந்த ஸ்டில் வந்து நான் அந்த அனாயிட்டிங்கோட அந்த ஃபுல்னஸ்குள்ளே நான் போக ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தனால வந்து கிட்டத்தட்ட நான் என்னுடைய இன்ஜினியரிங் என்னுடைய +2 முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய +2ல ஆண்டவர் கிருபையில் ஒரு அளவு நல்ல ஒரு 75% வரைக்கும் மார்க் எடுக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்போ வந்து இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். யாராலையும் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ சூழ்நிலை கிடையாது. ஏன்னா எங்கள் ஸ்கூல்லே நாங்கள் பார்த்துருக்கோம், யார் வந்து அந்த ஒரு 1200க்கு 1050 1100க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்ஜினியரிங் சீட்டே கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அந்த 2000 இயர்ஸில் வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆட் பண்ணனால நான் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இன் பிட்வீன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிருச்சு பிஎஸ்சி படிக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு வாஞ்சை. ஆனால் எங்கள் அப்பாட்ட வந்து அது இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பொருளாதார ரீதியில் வந்து வசதி கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50,000 to 60,000 வந்து ஃப்ரீ, அதாவது பேமெண்ட் சீட்டுக்கு கொடுக்கணும். ஆனால் ஃப்ரீ சீட் கிடைச்சதுன்னா அவங்க ரொம்ப விலை ரேட்டு கம்மி. அப்போ 15,000 20,000 தான் எங்களுக்கு ஃபீஸு. ஸோ அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே, நான் பிஎஸ்சியில் சேர்ந்து நான் பிஎஸ்சி போகிறேன், ஆனாலும் உங்களுடைய சித்தமாக இருந்தால் நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சா நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஆண்டோட சமூகத்தில் அந்த டைமில் நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா நான் மாதா விட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணேன் இந்த காரியத்துக்காக தான். அப்போ தான் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு இன்ஜினியரிங் சீட் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னோட கடைசி நாள் கவுன்சிலிங் நான் போகிறேன். எனக்கு காலேஜஸ் இருந்தது பெரிய ஒரு ஆச்சரியம். ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ்னு பெரம்பலூரில் ஒரு காலேஜ். அந்த காலேஜில் வந்து ஆண்டவர் எனக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும்படிக்கே கிருபை செய்தார். பேமெண்ட் சீட் கிடையாது, ஃப்ரீ சீட் தான். என்னுடைய ஃபீஸ் வந்து 20,000 rupees. ஒரு 1 இயருக்கு 20,000 rupees தான். ஸோ 4 இயர்ஸ்க்கு சேர்த்து மொத்தமாக எங்களுடைய காலேஜ் ஃபீஸ் வந்து அப்போ வந்து ஒரு 80,000 1 lakh அந்த ரேஞ்சு தான் எனக்கு இருந்துச்சு. அது வந்து என்னுடைய லைஃப்பில் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் எனக்கு கொடுத்ததான முதல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் அபிஷேகத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களில் நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். காலேஜில் ஜாயின் பண்ணப்போ நான் நினச்ச மாதிரி எனக்கு அது இல்லை. என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. நான் வந்து ஈவன் தான் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து போனனால எனக்கு அந்த காலேஜ் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்னன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லாமே நான் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் வந்திருந்தோம்.
பட் ஆனால் மோஸ்ட்லி அங்கே வந்த பசங்க எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ரொம்ப சேலஞ்சிங்கான கேண்டிடேட்ஸ், கேம்பியன் ஸ்கூல்லேருந்து வந்து படித்தவங்க எல்லாமே அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயர் போனோன்னே 3 சப்ஜெக்ட், ஒன் மேக்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் ஒரு பேப்பர், அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங். இதில் எதுலேயுமே எனக்கு ஹோப்பே இல்லை, நான் இதில் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்போதான் நான் இன்னும் ஆண்டவர் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு வெற்றி வேணும், ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்குறீங்க, ஆனால் வந்து இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. நான் படிச்சுட்டு வந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எங்களுக்கு சரியாக வந்து மேபி நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, பட் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாகவே என்னுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை. ரொம்ப அதுக்காக நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் சொல்ல போனால் வந்து மேக்ஸ் ஒன்லையும் இன்ஜினியரிங் டிராயிங்லையும் ஃபெயில் ஆகிட்டேன். எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா அபோவ் 70-80% எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு பாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாயிருச்சு. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டு நீங்கள் தான் என்னை செலக்ட் பண்ணீங்க, நீங்கள் தான் என்னை தெரிந்து கொண்டீங்க. நான் எப்பயுமே சொல்லக்கூடிய வார்த்தை தான், நீங்கள் தான் என்னை முன் கொடுத்தீங்க, நீங்கள் தான் என்னை தெரிந்து கொண்டீங்க, ஆனால் நீங்கள் தானே என்னை இப்போ படிக்க வச்சிருக்கிறீங்க. அப்போ அப்படிங்கிறப்ப ஏன் வந்து அப்போ வந்து என்னென்னா அந்த டைமில் நான் ரொம்ப ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாக இருப்பேன். ஸோ சில காரியங்கள் சொல்லணும்னா சில வாலிபர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் ஒரு ரூமில் தான் போய் தங்கியிருந்தேன். அந்த ரூமில் ஒரு பசங்க அன்பிலியர்ஸோட தான் தங்கக்கூடிய சூழ்நிலை. அவங்க எல்லாமே தவறான பழக்கங்களுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. ஒரு சிகரெட் பிடிக்கிறது, தவறான காரியங்களை பார்க்குறது, சினிமாவுக்கு போகிறது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ரசிக்கப்பட்ட டைம்லேருந்து ஆண்டவர் என்னோட பேசினேன், சினிமாவே நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால அந்த ஒரு காரியத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். சினிமா நம்ம பார்க்கக்கூடாதுங்கிற உறுதியாக இருந்தேன். என்னை கேட்பாங்க, என்னடா நீ ஒரு சினிமா கூட நீ பார்க்க வர மாட்டேங்கிற, நாங்கள் இங்கே போகிறோங்கிறோம், அங்கே போகிறோங்கிறோம், ஏன் நீ வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைடா, அது எனக்கு அதில் பிரியம் இல்லை, நான் ஆண்டரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இருதயம் என்ன மாத்திரம் தான் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப மற்ற பசங்களாம் என்னை கொஞ்சம் கார்னர் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா வந்து கொஞ்சம் என்ன இது பண்ணிட்டாங்க, சரி இவன் இப்படி தான் போல, இவனை நம்ம எந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டோட அபிஷேகத்துக்காக நான் பிரயாசப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தப்ப நான் அபிஷேகம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு டைம் நான் எங்கள் கசினோட வீட்டில் இருந்து நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பைபிள் படிச்சுட்டு இருப்பேன் அதிகமாக. அப்போ வந்து அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஃபஸ்ட் டைமே எனக்கு அனாயிட்டிங் கொடுக்குறாரு. அப்போ வந்து என்னோட கை வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு, பயங்கரமாக ஆடுது. நான் ப்ரே பண்ணுறதுக்கே என்னுடைய கை ஆடுது, என் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமாக ஏதோ ஒரு அந்த அபிஷேகம் வந்து அந்த ஒரு ஃபீலு. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, சண்டே வந்து அங்கே காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன்னா பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சுக்கு நான் போனேன். அது சிபிஎம் சர்ச் ஒன்று இருந்துச்சு, பக்கத்தில் போனேன். ஒரு அந்நிய பாஷை, அப்படி ஒரு அந்நிய பாஷை. கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour நான் பேசியிருப்பேன். அது வரைக்கும் என் லைஃப்பில் நான் அப்படி பேசினதே கிடையாது. அப்படி ஒரு அந்நிய பாஷை என் மேலே பேசி, அப்படி ஒரு அனாயிட்டிங் என் மேலே இறங்குனுச்சு. என்னால் அது பிலீவ் பண்ண முடியல. ஏன்னா அப்போ வந்து நான் வந்து என்ன என் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா, உலகத்தையே படைச்ச ஆண்டரோட அபிஷேகம் என் மேலே வந்துருச்சு. உலகத்தையே படைச்ச தேவன் என்னை நிரப்பிட்டாரு. இந்த சக்தி எனக்கு போதும், இந்த வல்லமை எனக்கு போதும், என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் எனக்குள்ளே வந்துச்சு. படிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைம் எங்கள் அப்பாட்ட ஃபஸ்ட் இயர் முடிச்சோன்னா நான் சொன்னேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பேசாமல் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட எங்கள் அப்பாட்ட சொன்னேன். என்னால் படிக்க முடியாது போல், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்ஜினியரிங்னா நான் நினச்ச மாதிரி இது ஈஸி கிடையாது, ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து இதாகலைன்னு சொன்னேன் எங்கள் அப்பாட்ட. இல்லை நீ போ தம்பி அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொன்னார். ஏன்னா எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப திட்டாரு. ஏன்னா எங்கள் அப்பாவோட இது என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஏன் ஒழுங்காக இருந்தோம்னா ரொம்ப அடி விழுவோம். நாங்கள் கிளாஸில் சரியான மார்க் எடுக்கல, ரேங்க் எடுக்கல அப்படின்னா வந்து ரொம்ப அடி விழுவோம் வீட்டில். அது எங்களுக்கு ஒரு பயமாகவே இருக்கும் எங்கள் அப்பாட்ட. என்ன சில சமயம் சுற்றி அடி விழுவோம். ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுற்றுவோம், எங்கள் அப்பா அடிப்பார், குச்சி எடுத்துகிட்டு அடிப்பார், நீ ஏன் மார்க் வாங்கல, நீ ஏன் வந்து படிக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுக்கத்தில் சின்ன வயசில் எங்களை ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த மார்க்கு சூழ்நிலை போயிட்டு எங்கள் அப்பாட்டே சொல்லிட்டேன், என்னால் படிக்க முடியல, ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்பா நீ சொன்ன இப்போயே படி, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த டைமில் தான் அந்த அனாயிட்டிங் கிடச்சிது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாட்சியை வந்து என்னுடைய ஸ்போர்ட்ஸ் டே அப்போ நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அகாடமிக்ஸில் ஆண்டவர் எப்படி அற்புதம் செஞ்சாருங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு எங்களுடைய காலேஜில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னைய தான் மார்ஜினல் என்னை வந்து ஓரம் கட்டிட்டாங்களே. அப்போ வந்து ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு அப்போலேருந்து ஒரு மாதிரி எங்கள் ஊர்லேயுமே நல்லா நான் ஓட்டப்பந்தயத்துலையும் சரி, மற்ற கிரிக்கெட் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் கொஞ்சம் நான் நல்லா ப்ளே பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து 2 டீமாக பிரித்தாங்க மொத்தமாக. ரொம்ப கேண்டிடேட்ஸ் இது கம்மியாக இருந்தனால எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தனி, நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் தனி. ஸோ எங்களை 2ஆக பிரித்து ஸ்போர்ட்ஸ் நடத்துனாங்க. யார் வந்து இதில் சாம்பியன்ஷிப் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம். அதில் வந்து பயங்கரமாக ஈகோ கிளாஷ் ஆகும், பயங்கரமாக பெரிய சாருங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் டாப்பாக வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷு. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா,
அந்த டைம்ல தான் நான் அனாயிட்டிங் ஆகி நான் இருந்தேன் ஆக்சுவலா. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும். இடைவேளைக்கு பிறகு